இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடாக இன்றைக்கு நாங்கள் பேசக்கூடிய பொருள் என்னவென்று பார்த்தால், இன்றைக்கு இந்த கருப்பு ஜூலை 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக 2 வாரங்கள் நடைபெறக்கூடிய இந்த கருப்பு ஜூலை இனப்படுகொலை தொடர்பான இன்றைக்கு 42வது நாளாக இருக்கிறது. அப்போ இந்த கருப்பு ஜூலை இன்றைக்கும் கரைபடிந்ததாகத்தான் இருக்கிறது. அப்போ அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இன்றைக்கும் எங்களுடைய தலைப்பு பகுதியிலே பேசலாம் என்று நினைக்கிறோம். இந்த கருப்பு ஜூலை இந்த யாழ் நூலக எரிப்போடு இந்த பதற்றமான சூழ்நிலை ஆரம்பமாகிறது. அதே போல யாழ்ப்பாணம் திருநெல்வேலியிலே இந்த 13 படையினர் கொலை செய்யப்பட்ட பிறகு அவர்களை பொருளை மயானத்திலே அடக்கம் செய்த பிறகு அடுத்த நாள் ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து அந்த கொலை சம்பவங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக எங்களுடைய தலைநகர் கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை இலக்கு வைத்து இந்த ஜூலை கலவரம் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழர்களுடைய அடிப்படை பொருளாதாரத்தை ஆட்டி படைக்க வேண்டும் என்று நன்கு திட்டமிடாது பிற்காலங்களே உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நாட்டினுடைய அரச தரப்பினராலே நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு கலவரமாக அது இருந்ததும், நன்கு திட்டமிடப்பட்டு தமிழர்களுடைய அடிப்படையாக பொருளாதாரத்திலே பலமாக இருக்கக்கூடிய தமிழர்கள், வர்த்தக ரீதியில் உயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் என்றும் அவர்களை பொருளாதார ரீதியிலே அகதிகள் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த படுகொலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதனால் 2 வாரங்களாக கொழும்பு தென்னிலங்கை பகுதிகள் சிங்கள காடையர்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு தமிழர்களுடைய உயிர் சேதங்கள், உடைமை சேதங்கள் என்று பொருளாதார ரீதியிலே பலதும் சேதமாக்கப்பட்டு தமிழர்கள் அகதிகளாக கொழும்பிலிருந்து கப்பல் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு சேர்ந்தார்கள். பல வர்த்தகர்கள் தங்களுடைய அன்றைய யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய தங்களுடைய சொத்துக்கள் எழுந்திருக்கக்கூடிய பல முன்னாள் வர்த்தகர்களை கட்டால் தெரியும். கொழும்பில் அவர்கள் அப்படி கோட்டை கட்டி வாழ்ந்தார்கள். அப்படி அவர்களுடைய கடைகள் பல எரிக்கப்பட்டு பல்வேறுபட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கு நாங்கள் செம்மணியிலே புதைக்கப்பட்டு சுடப்பட்டு புதைக்கப்படக்கூடிய அந்த மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஜூலை கலவரத்தின் போதும் வெட்டியும் எரிக்கப்பட்டும் எங்களுடைய தமிழர்கள் செத்து மடிந்ததாக இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு பேருடைய ஆதாரங்கள் இருக்கிறது. சிறைச்சாலைகளுக்குள் திடீரென புகுந்த காடையர்கள் அங்கு இருக்கக்கூடிய போலீசாரின் உதவியுடன் ஒருவர் காலை பிடிக்க, இன்னொருவர் வாயை போத்தி பிடிக்க, கழுத்தை அறுத்து கொண்டார்கள், வீதிகளிலே வெட்டி கொண்டார்கள். இந்த குடும்பமாக சென்றிருக்கக்கூடியவர்களை சுற்றி வளைத்து அப்படியே நடுவீதியிலே எரித்து கொண்டார்கள். பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. இந்த கொதிக்கும் தார்களுக்குள்ளே பிள்ளைகளை போட்டு பல்வேறு புகைப்படங்கள் இருக்கிறது. அதே போல அந்த ஒரு தமிழ் இளைஞனை நிர்வாணமாக்கி அவனை அமர வைத்து அவன் தலையிலே கை வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது சுற்றி வர நின்று அதை பார்த்து கைகொட்டி சிரிக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய கொடூர சம்பவங்கள் எல்லாத்தையுமே இந்த கருப்பு ஜூலை தான் இருக்கிறது. 600க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பலரும் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியில வர முடியாமல் வீட்டுகளுக்குள்ளேயே பூட்டி இருந்தவர்களே வீடுகளுடைய கதவுகளை உடைத்து உள்ளே சென்று வெட்டி படுகொலை செய்தது என்று பல்வேறு விடயங்களை இந்த கருப்பு ஜூலை சுமந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய வாழ்வுகளிலே துன்பங்கள் துயரங்களிலிருந்தும் மீள முடியாத நாளாக இந்த நாள் இருக்கிறபடியினால் கருப்பு ஜூலை இன்னமும் கரைபடிந்ததாகவே இருக்கிறது. 1983 கருப்பு ஜூலையோடு தமிழர்கள் மீதான இனவரி தாக்குதல்கள் நின்றதா என்றால் இல்லை. அது 2009 மே 18 வரையும் நீடித்தது. அதற்கு பிறகாச்சும் இது நின்றதா என்றால் இல்லை. இன்று வரைக்கும் தமிழர்கள் மீதான ஆக்கிரமிப்புகள் ஏதாவது ஒரு விதத்திலே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அப்போ கருப்பு ஜூலை என்பது தமிழர்களுடைய வாழ்வியலோடு மறக்க முடியாத விடயமாக இருக்கிறது. என்னதான் நீங்கள் நட்புறவோடு பயணிப்போம் என்று என்ன புகையிரதங்களை விட்டால் பாதிக்கப்பட்ட அந்த சமுதாயத்துக்கு இந்த நல்லாய் வாழ்ந்தவர்கள் கெட்டுப்போகக்கூடாது என்று கூறுவார். கொழும்பிலே தமிழர்கள் தங்களுடைய வர்த்தகத்துறை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கொழும்பிலே பல இடங்களிலே தமிழர்களுடைய பாரம்பரிய கடைகள் இருக்கு. ஆனால் எத்தனை தமிழர்கள் அப்படி இருந்திருப்பார்கள்? அங்கே பல கோடீஸ்வரர்களாக பல பொருளாதாரத்திலே பல மாணவர்களாக இருந்த தமிழர்கள் எல்லாம் தங்களுடைய கடைகள், பல கடைகள் 1500க்கும் மேற்பட்ட பல கடைகள் அழித்து எரிக்கப்பட்டன. அதே போல சூறையாடப்பட்டன. அங்கே இருந்த பொருட்கள் சிங்கள காடையர்களால் சூறையாடப்பட்டன. 1,50,000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள். தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக கொழும்பிலே இந்த அதன் தலைநகரிலே இந்த காட்டுமிராண்டித்தனம் நிறைவேறி. அப்போ 1983 நடைபெற்று இன்றைக்கு 42 ஆண்டுகள் கழிந்தும் இன்னமும் எங்களுடைய வாழ்வியலிலே மறக்க முடியாத ஒரு கரிய சம்பவமாக இந்த ஜூலை கலவரம் இன்றைக்கும் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாகத்தான். குறிப்பாக இந்த கருப்பு ஜூலை அப்படி என்ற தினம் வெறுமனே அந்த மாதத்தையும் தமிழர்களுடைய வாழ்வியலையும் அவர்களுடைய வரலாறுகளையும் மட்டும் கருப்பாக்கி விட்டு செல்லவில்லை. இது இலங்கை என்ற நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை கருப்பாக்கி இருக்கிறது, இலங்கையினுடைய சுதந்திரத்தை கருப்பாக்கி இருக்கிறது, ஒரு இனத்துவேசமான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இந்த கருப்பு ஜூலை அப்படி என்பது இருக்கு. குறிப்பாக அந்த சம்பவத்தில் அந்த நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரலாறுகளை நாங்கள் வாசிக்கின்ற பொழுதும் அதை பற்றி நாங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்ற பொழுதும் எங்களுடைய மனம் எந்த அளவுக்கு அணைத்து போயிருக்கிறது அப்படி என்பதை வெறும் வார்த்தைகளால் விவரித்து விட முடியாது. இதை நாங்கள் நேரில் பார்க்க முடியவில்லை. இதையெல்லாம் நாங்கள் கடந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன்னரும் இப்படியான ஒரு நிலைமையில் தான் மனிதர்கள் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த இனக்கலவரம் அப்படி என்பது, குறிப்பாக இந்த கருப்பு ஜூலை அப்படி என்பது தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட
ஒரு பயங்கரவாத செயற்பாடு அப்படி என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கை என்ற ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் பாரிய ஒரு அடியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இது இருந்தாலும், தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக அந்த கொழும்பு பிரதேசத்தில் இருந்திருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு இரத்த காயங்களும் கண்களுக்கு முன்னால் இறந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் அப்படி என்று ஆசையாய் கட்டி வளர்த்து தங்களுடைய அந்த வணிக நிலையங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி தங்களுடைய வீடுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பது குறிப்பாக கருப்பு ஜூலை அப்படி என்று சொன்னாலே எங்களுடைய கண்களுக்கெல்லாம் நினைவு வரக்கூடிய ஒரு புகைப்படம். ஒரு இளைஞர் ஒருவர் தலையில் கை வைத்தபடி நிர்வாணமாக்கப்பட்டு ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார், நெற்கதியாக அமர்ந்திருக்கிறார். அவரை சுற்றவர இருக்கக்கூடிய அந்த மற்ற ஏனைய இளைஞர்களின் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கொண்டாட்டமும் சிரிப்பும் அந்த ஆர்ப்பரிப்பும் என்பது இலங்கையில் தமிழ் மக்கள் தமிழர்களாக பிறந்ததால் அனுபவித்திருக்கக்கூடிய வேதனை என்பது அந்த ஒரு புகைப்படம் வரலாற்றை கடத்தக்கூடிய ஒன்றாக, அடுத்த இளைய தலைமுறைக்கு வரலாற்றை கடத்தக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமார் 300 மில்லியன் டாலர் இழப்பீடு இலங்கைக்கு ஏற்பட்டிருந்தாலும் இன்னமும் அந்த அந்த மாதிரியான விடயங்களை தமிழ் மக்களுக்கு செய்திருப்பவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அரசாங்கம் இதற்காக தமிழ் மக்களிடம் பொதுவான ஒரு மன்னிப்பை கேட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுவும் இல்லை. இந்த குற்றங்களுக்குரிய பொறுப்பு கூறலை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? அந்த காலத்தில் இருந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளா, அல்லது அந்த மாதிரியான பயங்கரவாத செயற்பாடுகளை தமிழ் மக்களுக்கு இழைத்து பொருளாதாரம் சார்ந்து, உரிமை சார்ந்து, சுதந்திரம் சார்ந்து அவர்களை கூனி குறுகி ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் அந்த பொறுப்பு கூறலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு கூறலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களான்னு சொன்னால் அதுவும் இல்லை. இதையெல்லாம் தாண்டி இப்படியான ஒரு நிகழ்வு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இனி இடம்பெறாது அப்படி என்ற ஒரு வாக்குறுதியை வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கமும் தமிழ் மக்களுக்கு வழங்கி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஏதோ ஒரு இடத்தில் சிறுபான்மையினராய் பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக பல வன்முறைகளை சகித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டமாகத்தான் இந்த தமிழ் சமுதாயம் எங்களுடைய நாட்டில் இடம்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கருப்பு ஜூலை அப்படி என்று அந்த கலவரம் அப்படி என்பது திட்டமிடப்பட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு வன்முறையாகத்தான் இந்த கருப்பு ஜூலை அப்படி என்று ஒரு நாள் இருக்கிறது. குறிப்பாக இந்த கருப்பு ஜூலையின் பின்னர் தமிழ் மக்கள் பாரிய சேதங்களை சந்தித்ததன் பின்னர் அவர்கள் புலம்பெயர்ந்து சொந்த நாட்டிலேயே புலம்பெயர்ந்து வேறு மாவட்டங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றதன் பின்னர் கொழும்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலரும் இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பயங்கரவாதத்தை தொடர்ந்து தங்கள் மீது இப்பொழுது பயங்கரவாத இயக்கங்களாக பெயர் சூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள் தங்கள் மீது நிச்சயமாக தாக்குதல் நடாத்தும் அப்படி என்று நடுங்கிக் கொண்டிருந்த காலமாகவும் இந்த காலத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் மக்களுடைய இழப்பு என்பது சுமார் 400 தொடக்கம் 3000 வரையிலான தமிழ் மக்கள் இறந்திருக்கலாம் அப்படி என்ற ஒரு கணிப்பு கருதப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி செல்வந்தர்களாக குறிப்பாக கொழும்பினுடைய வர்த்தகத்தில் மிக முக்கிய கர்த்தாக்களாக இருந்திருக்கக்கூடிய பல வர்த்தகர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல வர்த்தக நிலையங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய பொருளாதாரமே சரிந்து போனதாகவும் இந்த கலவரம் இன்றைக்கு 42வது ஆண்டில் நாங்கள் 42வது நினைவேந்தலை நினைவு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய தேசங்களில் இருந்து பிரதிநிதித்துவம் செய்திருப்பவர்கள் இதை கற்பனை கதைகள் என்றும் வர்ணனைகள் என்றும் பொது வழியில் அதை பகிரங்கமாக தெரிவித்திருப்பது என்பது உண்மையில் மனவேதனையான ஒன்றாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள் அனுபவித்த வேதனையும் வலியும் நாங்கள் அதை கண்களால் காணவில்லை என்றாலும் அது பற்றிய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. இது நாளை எங்கள் மீதும் கட்டவிழ்த்துவிட முடியாது என்று நாங்கள் எதையுமே சொல்ல முடியாது. இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் வரலாம். இந்த வரலாறுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தேவை எங்களுடைய சந்ததிக்கு இருக்கிறது அப்படி என்பதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் நீங்களும் இந்த வரலாறுகளை பற்றி படியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பின்னர் வரக்கூடிய சந்ததிகளுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் இலவசமாக எங்களுக்கு கல்வி கிடைக்கிறது, சுகாதாரம் எல்லாம் கிடைக்கிறது, எங்களையும் இந்த நாட்டு மக்கள் பேரினவாத மக்களை போன்று எங்களையும் நடத்துகிறார்கள் என்று நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்களுக்கு பின்னால் எங்களுடைய வரலாறுகள் எப்படியான கருப்பு கரை படிந்த பக்கங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக. அப்ப இந்த ஜூலை கலவரம் என்று வரும்போது ஜூலை கலவரத்தில் நடைபெற்றக்கூடிய பல்வேறு விடயங்களை பலரும் ஆதாரமாக கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த
மகேச விஜயசிங் எனக்கூடிய அரசியல் நிருபர் வந்து இந்த சண்டே டைம்ஸ் நாளிதழுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தியிலே வந்து அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் வந்து இந்த குழந்தைகளையும் பெண்களையும் வந்து கொடூரமாக பல இடங்களிலே எரித்துக் கொண்டார்கள். தான் கண்ட காட்சியாக வந்து தன்னுடைய 3 வயது மகளை தோளிலே சுமந்தபடி ஓடிக்கொண்டிருந்த ஒரு தந்தையை வந்து வழிமறித்து சுற்றி வர அந்த காடையர்கள் சூழ்ந்து தன்னுடைய கண் முன்னாலே வந்து அவர்களை எரித்து சாம்பலாக்கினார்கள் என்று அந்த விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இது வந்து ஜூலை 31ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு சண்டே டைம்ஸ் அந்த பத்திரிகைக்கு வந்து மகேச விஜயசிங் என்ற அரசியல் நிருபர் வந்து கொடுத்திருக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. அதே போல வந்து இந்த அனுராதபுரம் சிறை கொலை தொடர்பாக ஜூலை 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய அனுராதபுரம் சிறைச்சாலை கொலை தொடர்பாக ராசமோகன் என்று உயிர் தப்பியிருக்கக்கூடிய கைதி ஒருவர் வந்து இந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் சாட்சியகத்திற்கு சாட்சியாக கொடுத்திருக்கக்கூடிய விடயம் வந்து அந்த இரவில் நாங்கள் தமிழர்கள் அரசியல் கைதிகள் நாங்கள் சிறைச்சாலையில் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைத்தோம். ஆனால் ஒரு குழு காவலர்களின் உதவியுடன் உள்ளே நுழைந்தது. கைதி ஒருவரை பிடிக்க மற்றொருவர் வாயை அடைக்க 3வது நபர் கழுத்தை அறுத்தார். நாங்கள் ஒரு அறையை அடைந்து கதவை தட்டினோம், யாரும் உதவவில்லை என்றும் அனுராதபுரம் சிறைச்சாலையிலே வந்து இந்த காவலாளிகளின் உதவியுடன் காடையர்கள் செய்திருக்கக்கூடிய தமிழ் சிறைச்சாலை கைதிகளுடைய கொலைகள் தொடர்பாக அந்த சிறைச்சாலையிலிருந்து உயிர் தப்பி இருக்கக்கூடிய கைதி ஒருவர் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு ஐரோப்பாவில் கொடுத்திருக்கக்கூடிய சாட்சியம் இருக்கிறது. அதே போல மீனாட்சி அம்மை என்று 72 வயதுடைய வெள்ளவத்தையை சேர்ந்த அம்மா ஒருவர் தன்னுடைய மகனுக்கு நடைபெற்ற கொடூரங்களை கண்கண்டு சாட்சியாக கூறியிருக்கிறார். என் மகன் கடையில் இருந்தான், ஒரு குழு கடையை சுற்றி கொண்டது, உனக்கு இந்த நாட்டில் இடம் இல்லை தமிழனே என்று சத்தமிட்டபடி கண்ணில் மிளகாய்த்தூள் தூவி எரிந்தனர். பின்னர் கடையை எரித்தார்கள். என் மகன் உயிரோடு எரிந்தான், அவன் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று அந்த தாயினுடைய வாக்கு மூலமாக இருக்கிறது. அதே போல மஞ்சுளா திவ்யா தெமத்தக்கூட அகதி நிலைய கட்டுரை என்று கனடாவிலே 1986 அவர் ஒரு சாட்சியத்தை கொடுத்திருக்கிறார். என்னப்பா ஒரு ஆசிரியர், நாங்கள் 4 பிள்ளைகள், ஜூலை 25ஆம் தேதி ஒரு கூட்டம் எங்கள் வீடு நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தது. இது ஒரு தமிழர் வீடு என்று ஒருவரின் குரல் கேட்டது. நாங்கள் வீட்டுக்கு பின்புறம் ஒளிந்தோம். சில நிமிடங்களில் நாங்கள் பார்த்தது நம் வீடு முழுவதும் தீயில். அப்பா தப்பிக்க முயன்ற போது அவரை காடையின் ஒருவன் மண்டையில் அடித்தான், அப்பா இறந்து விட்டார் என்றும் மஞ்சுளா திவ்யா அவர்கள் தெமட்டகுடவை சேர்ந்தவர்கள் கர்நாவிலே 1986 அகதி நிலைய கட்டுரையாக இதை பிரசுரித்திருக்கிறார் என்றும் பல்வேறு பேருடைய சாட்சியங்கள் இந்த ஜூலை கலவரம் தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கு. அப்ப ஜூலை கலவரம் என்பது இப்படி பல்வேறு எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தான் இந்த யுத்தம் பாதிப்பை செய்ததாக என்றால் தலைநகரிலே தலைநிமிர்வோடு இருந்த பலருக்கும் வந்து இந்த கருப்பு ஜூலை என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறதை மறந்துவிட முடியாது. இந்த 2022ஆம் ஆண்டு கோஹோட்டாக இந்த போராட்டம் அறகலைய போராட்டங்களின் போது இந்த சூறையாடப்பட்ட, அழிக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, சேதமாக்கப்பட்ட முன்னாள் அரசியல் பிரமுகர்கள் மக்களுடைய வீடுகளுக்கெல்லாம் சேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நட்டஈடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் வந்து சேதங்களை தாண்டி பல மதிப்பிலே வந்து மதிப்பிடப்பட்டு அதுக்குள்ளே ஒரு ஊழல் நடைபெற்று ஒரு 2 கோடி தான் சேதம் என்று பார்த்தால் 8 கோடி என்று கூறப்பட்டும் அப்படி கள்ளக்கணக்கு காட்டி பல விடயங்களிலே நட்டஈடு பெற்றிருக்காங்கன்றெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்குகள் சென்று வரும். அவர்களுக்கெல்லாம் நட்டஈடுகள் கொடுக்கப்பட்டு நீதி கொடுக்கப்பட்டு நட்டஈடுகள் கொடுக்கப்படும். ஆனால் 1983 அதே கொழும்பிலே வைத்தும் சூறையாடப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட எங்களுடைய கடைகள், எங்கள் மக்களுடைய சொத்துக்கள், இறந்து போன எங்கள் மக்கள், கத்தியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டவர்கள், நடுவீதியிலே எரித்து படுகொலை செய்யப்பட்டவர்கள், நிர்வாணமாக ஓடவிடப்பட்டவர்கள், பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்கள், தார்களிகளிலே அமுக்கி கொல்லப்பட்ட எங்களுடைய குழந்தைகள் என்று அவர்களுக்கெல்லாம் நீதி எப்போது கிடைக்கப் போகிறது? எங்களுக்கு நட்டஈடு எதுவும் வேண்டாம். எங்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிக்கான நீதி அல்லது பொறுப்பு குரலத்தை நாங்கள் கேட்டு அதெல்லாம் அப்பொழுது கெடுக்க போகிறது. எந்த அரசாங்கம் எங்களுக்கு அதை தரப்போகிறார்கள்? இன்றைக்கு சோசலிசம் அல்லது இடதுசாரி என்று கூறக்கூடியவர்கள் இடதுசாரியினுடைய அடிப்படை கொள்கையான சமத்துவத்தை பேணி பாதுகாப்பார்கள் என்ற கேள்வி கூட பல மக்கள் மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கு. அப்ப இப்படி ஒரு கரைபடிந்த வாழ்வியலோடு தான் தமிழர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய இளைய சமுதாய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கொழும்பு சுற்றுலா தலமாக நீங்கள் பலரும் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் கொழும்பில் எங்களுடைய உறவுகள் பலவற்றை இழந்திருக்கும். கொழும்பிலிருந்து கடல் வழியாக கப்பல் வழியாக இங்கே தப்பி வந்து இருந்திருக்கும். எல்லா இடத்திலுமே எங்களுக்கு வழிகள் இருக்கிறது. இலங்கையினுடைய எல்லா பாகங்களிலுமே வலி சுமந்த கரைபடிந்த பிரதேசங்கள் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கு. அப்ப இது இனவாதம் அல்லது பிள்ளைகளையும் திசை மாற்றுவதற்கான விடயங்கள் என்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டங்களை ஏன் பிள்ளைகளுக்கு கூறி வளர்க்க வேண்டும்னா அந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் இருந்தால் தான் பிள்ளை கஷ்டங்களை உணர்ந்து வளரும். அப்ப இந்த இனத்தினுடைய வரலாறுகள் ஏன் தெரிய வேண்டும் என்றால் இப்படியான ஒரு இனத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அப்ப எதையாவது சாதிக்க வேண்டும், இந்த இனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், எங்களை நாங்கள் தலை நிமிர்த்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மத்தியில் உருவாகும். அப்பதான் அவர்கள் தங்களுடைய கல்வித்துறை சார்ந்தோ விளையாட்டுத்துறை சார்ந்தோ தாங்கள் ஈடுபடக்கூடிய துறை சார்ந்தோ இந்த இனத்திற்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்திலே ஓடக்கூடியவர்களாக இருப்பார். அப்ப வரலாறு என்பது இனப்பிரிவினையை அல்லது இனத்துவேசத்தை உருவாக்கும் விடயம் அல்ல. இப்படியான வரலாறு எங்கள் மத்தியிலும் இருக்கிறது என்பதை எங்களுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அப்பா அம்மாக்கள் தாத்தா பாட்டன் பூட்டிகள் எல்லாம் இப்படியான கொடூரங்களுக்குள்ளால் தான் வந்து எங்களை பாதுகாத்து பிள்ளைகளாக்கி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வாச்சும் நாங்கள் படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்று எங்களுடைய வடமாகாண பிள்ளைகள் நீயாச்சும் உணர்ந்து கொள்ளட்டும்.
நிச்சயமாகத்தான். குறிப்பாக இந்த வரலாறுகளை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் இப்படியான கருப்பு பக்கங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இனம் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக இருப்பது கல்வி. என்று தமிழர்களுடைய வரலாறுகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது மறுபுறம் இந்த வடபுலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய இந்த பெறுபவர்களின் வீழ்ச்சி என்பது இந்த பிள்ளைகளுடைய போக்குகள் எல்லாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கிற பொழுது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய இனம் இந்த பிரதேசத்தில் சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் இருக்க வேண்டும். எங்களுக்கு அடுத்தவனுடைய மூக்கு நுனிவரை தான் மற்றவர்களுடைய சுதந்திரம் அப்படி என்றுதான் எங்களுக்கு எல்லாம் கற்பித்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இனத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிற பொழுது மூக்கு நுனிவரைக்கும் சுதந்திரம் இல்லை என்பதை நாங்கள் சுதந்திரம் என்பதே கேள்விக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்ப இந்த தமிழ் பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்காலம் தழைக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் கல்வியை தவிர வேறு எங்களிடம் வேறு எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லை. நாங்கள் அப்படியாக எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தும் பல பெயர்களைத்தான் வாங்கி இருக்கிறோம், பல இழப்புகளைத்தான் சந்தித்திருக்கிறோம். பிள்ளைகளிடம் நாங்கள் தயவு செய்து கேட்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், படியுங்கள், உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். உருவாக்கி கொண்டதன் பின்னர் வேலைக்காக காத்திருக்காதீர்கள், உங்களுக்குரிய வேலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த தேசத்தில் எங்களுக்கென்று பல கடமைகள் இருக்கிறது, அதற்குரிய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி அப்படி என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் இந்த தலைப்பு பகுதியில் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் கார்த்தியாயினி மற்றும் நான் உங்களின் நன்றி.